Hey Ria. Hey, wow. You're beautiful. So cute செல்லம். Thank you. இங்க கை கொடு. Hey. Hey. என்னடி கழுத்துல தாலி காணோம்? இதான் லேட்டஸ்ட் ஃபேஷன். அடி பாவிங்களா. லேட்டஸ்ட் ஃபேஷன் சொல்லிட்டு இந்திய கலாச்சாரத்தை ஸ்பாயில் பண்ணிட்டீங்களேடி. சரி வா. இத ரெண்டு பேருமே வந்தாங்களே. அங்க போய் செமையா என்ஜாய் பண்ணனும். என்னடா? உன் கம்பெனில 3 நாள் தான் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள சேஃபா போயிட்டு வந்துடணும். புரிஞ்சுதா? கண்டிப்பா டாடி. எதுக்கு சொல்றேன்னா, என் ஹனிமூனுக்கு என் கம்பெனில 2 நாள் தான் பெர்மிஷன் கொடுத்தாங்க. சரி போயிட்டு வந்துடலான்னு வந்தேன். ஒன்றும் இல்லை, 2 மாசம் தான் ஆச்சு. கம்பெனி போறேன், வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அப்புறம் வேற வேலை தர்றதுக்குள்ள போதும் ஆகி போச்சு. போதும் நிறுத்துங்க. டேய், பேக்ல பலகாரம்லாம் நிறைய வச்சிருக்கேன். பலகாரமா? கார்ல போறப்போ பறிச்சதுன்னா நல்லா சாப்பிட்டு போ. சரிம்மா. ஆண்டி, பலகாரத்துக்கு ஆதரவு கொடுக்க தான் நான் இருக்கேன்ல, அத பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. நீ இருக்கிறதாண்டா எனக்கு பெரிய கவலையே. டேய் மணி, கார் வருமா வராதடா? என்கிட்ட சொல்லிருந்தா ஜெகதீஷ் கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணிருப்பல. ஓய், கார் ஆன் தி வேலை வந்துட்டு இருக்குது. டேய், ஆன் தி வேல நிறைய கார் போயிட்டு இருக்குடா. நீ சொன்ன கார் இன்னும் வரலையே. வருமா இல்ல நானே டிராவல்ஸ்ல சொல்லி புக் பண்ணவா? பாத்தியா, ஆர் சவுண்ட் கேட்டுச்சு, கார் வந்துருச்சு. டேய், அது எருமை கத்துறதுடா. நீ கத்துன போடா. வா. இதோ வண்டி வந்துருச்சு. ஹாய். டேய், யார் அவன்? பூனை பிடிக்கிற மாதிரி இருக்கான். ஹாய். ஹலோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சைனிங் ஸ்டார் ரவி கார்த்திகேயன். நான் பண்ணிட்டு இருக்கிற படத்துக்கு இவர்தான் ஹீரோ. ஹாய் சார். அப்புறம் நம்ம ஹனிமூன் போறோம்ல. என்னது? அவன் ஹனிமூன் போறான்ல, நம்ம கூட போறோம்ல, அதுக்கு இவர்தான் கார் கொடுக்குறாரு. ஜி, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? யா ஷூர் கம். நானு அடிச்சு கூடாது, வரிசையில வாங்க. ஓகே ஓகே. வா, இப்ப எல்லாருமே எடுத்துக்கலாம். ரெடியா? ஓகேவா? தலைவா, உங்களுக்கு ரசீது மன்றம் ஓபன் பண்ணியே ஆகணும். டேய், அதுக்கு முன்னாடி நம்ம கிளம்புற வழியை பார்க்கணும், புரியுதா? ஜி, அப்புறம் நெக்ஸ்ட் மண்டே ஸ்டார்ட் பண்ண போறோம். அது வரைக்கும் தாடி மட்டும் வளர்த்துக்கங்க. நான் ரன்னிங்ல டயலாக் எழுதி முடிச்சிடுறேன். ஓகே? என் கூட டச்லயே இருங்க. காருக்கு பெட்ரோல் அதெல்லாம் நான் வரும்போதே ஃபுல்லா போட்டேன் ஜி. உங்க நல்ல மனசுக்கு நம்மளோட படம் ஓஹோன்னு ஓடி ஹவுஸ்ஃபுல் ஆயிடும். ஓகே? கவலையே படாதீங்க. ஓகே. அப்புறம் வீட்டுக்கு எப்படி போவீங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஜி. நான் வேணா ஆட்டோ சொல்லவா? உனக்கு நேரம் தெரியல. நான் பாத்துக்கிறேன். உங்களோட நல்ல மனசுக்கு மறுபடியும் சொல்றேன், நம்ம படம் 100 days. போலாம். குண்டா, என்னடா ரோடு சரியா தெரியல, பனிமூட்டமா இருக்குது. டேய், கொன்றுவேன். டே சாய், நெட்டு வேலை செய்ய மாட்டேங்குதுடா. டேய், ஆமாண்டா, என்னோட மொபைலே டவர் கட் ஆயிடுச்சு. என்னது? டவர் கட் ஆயிடுச்சா? ஐயோ, நான் வேற ஜெகதீஷ்க்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன், தூங்கிட்டேன். டேய், நீ தான் டயர்ட் ஆயிட்டேல, குர்ரா நான் ஓட்டுறேன். அதெல்லாம் முடியாது. என் ஹீரோ என்ன மட்டும் தான் ஓட்ட சொல்லியிருக்கான், யாருக்கும் குடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். டேய், அவன் என்ன நம்ம கூட வாடா இருக்கான்? குர்ரா நான் ஓட்டுறேன். குர்ரா டே. அதெல்லாம் முடியாதுடா. டேய் மச்சான், அவன் தான் ஆசைப்படுறானே, கொடுத்து தொலையண்டா. ஏய், சரி வா. டேய், ஒழுங்கா ஓட்டுறா. உன்னை நம்பி கொடுக்க சொல்லியிருக்கேன். டேய், ஒழுங்கா உட்காருடா. லைட்டா மூவ்மெண்ட் கொடுத்தா போதும், வேகமா போகாத. டேய், நீ சிப்ஸ் பேக்ல உட்கார்ந்திருக்கடா. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியல. ஐயோ, டே குண்டு பையலே, சொன்ன கேட்டியாடா? இப்ப நான் என் ஹீரோ கிட்ட போய் என்ன சொல்ல போறேன்னு தெரியலையே. டேய் சோத்து முட்டை, உனக்கு தான் ஓட்ட வராதுல்ல, உனக்கு எதுக்குடா இந்த வேலை? என் முட்டக்கண்ணி, நான் ஒழுங்கா தான் ஓட்டுனேன். திடீர்னு என்னன்னு தெரியல, அதுவே கையை மீறி போயிருச்சு.
எப்படி உன் உடம்பு மாதிரியா? ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்டா எவ்வளவு தூரம் டேய்? போகணும்னு தெரியல. சிக்னல் வேற பையன் இப்படி இல்ல. பண்ணி வச்சிட்டானே. யார்கிட்ட ஹெல்ப் கேக்குறதுன்னு தெரியல. ஐயோ ஷிட். ஏன்டா என்ன பத்து பண்றது? ஒன்னா எரும மாடு தின்னுகிட்டே இருக்கிறான் பாரு. உனக்கு ஒன்னா கேளு ஓரம் திட்டாத. இப்போ என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு எங்களை கேட்டினா? இந்த வழியா போய் பார்க்கலாம் வா. வாடா. போய் பார்க்கலாம் வாங்க. ஏன் மணி பயமா இருக்குடா. பயப்படாத பயப்படாத. இந்த இடத்துல எவங்கிட்ட போய் ஹெல்ப் கேக்குறது? ஏப்பா இங்க சிப்ஸ்லாம் கிடைக்குமா? படத்தை பண்ணிட்டு chips வேணுமா உனக்கு? வா. டேய் விக்கி, இங்க பாரு ஜீப் ஒண்ணு நிக்குது. ஏ ஆமாண்டா. ஏய், வா வா, நம்ம வா, போய் ஹெல்ப் சீக்கிரம் கேட்கலாம். போய் பார்க்கலாம். எங்க யாருமே காணோம். உள்ள பாரு. என்னடா யாரையும் காணோம்? ஆமாண்டா யாருமே காணோம். டேய் இங்க பாருடா காலேஜ் தெரியுது. இந்த வழி தானே போயிருப்பாங்க. ஆமாடா ஃபாலோ மீ. சார் சார் யாராவது இருக்கீங்களா? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க சார். ஏன் ஜிவி மூஞ்சி ஒரு மாதிரியா வச்சிருக்க? புரியுது. உனக்கு ஜெகதீஷ் ஞாபகம் வந்துருச்சுல? ஆமாண்டா அவனும் இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ரொம்ப மிஸ் பண்றேன். ச்சே இந்த லவர்ஸே அப்படி தான். சேர்ந்துருக்கும் போது அருமை தெரியாது, பிரிஞ்சாதான் ஃபீல் பண்ணுவீங்க. வாவ் வாட் a லொகேஷன். டேய் விக்கி ஜீவி என்னடா? இங்க சீக்கிரமா வாங்க. ச்சே என்னடா? அடியா இந்த காட்டுக்குள்ள இப்படி ஒரு வா கதவு தட்டி உள்ள யாராவது இருந்தா ஹெல்ப் கேட்போம். ஜிவி நீ போய் சாயிரியாவை கூட்டு வந்துரு. நாங்க உள்ள போய் பேசிக்கிட்டு சரி இருக்கோம். பாத்து போங்கடா. நீ பாத்து போ ஆமா முதல்ல. பதறமா பாத்து போ. டேய் நீ முன்னாடி போகாத, காட்டெருமை நினைச்சு வெளிய துரத்திட்டு போறாங்க. நீ மூடு. வா எப்படி இங்க வந்து கட்டாங்க அந்த வீட? சீக்கிரம் வாடா, உருண்டுகிட்டு வரான் பாரு. சார் 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 மகாலிங்கம் சார் கொஞ்சம் கேட்ட வந்து ஓபன் பண்ணுங்க சார். ஆமா மகாலிங்கம் சார், கொஞ்சம் கேட் ஓபன் பண்ணுங்க சார். டேய் கேட் ஓபன்ல தான்டா இருக்கு. உள்தா பால் போடவே இல்லடா. வாட்ச்மேன் டீ சாப்பிட போயிருப்பார் போல இருக்கு. இந்த வீடு மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னு வையேன், படம் எடுத்து படத்தை 100 நாள் ஓட வச்சிருவேன். டேய் உன் படம் போஸ்டே அவனை பார்க்க மாட்டான். காமெடி பண்ணா மூடிட்டு வா. டேய் நடிக்க வாய்ப்பு கேப்பல்ல. ஆமா அப்ப இருக்குடி உனக்கு. அப்படியே ஸ்டார் ஆயிடும் பாரு. ஏ சாய் வாங்கடா. ஏ சாய் விக்கியும் மணியும் போயிருக்காங்க. அங்க ஒரு பங்களா இருக்கு வாங்க. என்ன சத்தத்தையும் காணோம். இதுங்க வேற இந்த நேரத்துல. ஏ சாய் வாங்க. ஏ சாய் வெளிய வாங்க. எரும மாடுங்களா? இருடி வரோம். காட்டெருமை வேற வருமா? சீக்கிரம் வாங்க. இவ ஒருத்தி. வேகமா வாங்க. கார் ரிப்பேர் ஆயிடுச்சா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இங்க வரவங்க எல்லாம் இந்த ஒரே காரணம் தான் சொல்றாங்க. பக்கத்துல மெக்கானிக் ஷாப் ஏதாவது இருக்கா? அது இங்க 20 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போகணும். போயிட்டு வரதுக்குள்ள இருட்டிடுமே. அப்ப நாங்க இப்ப என்ன பண்றது? எங்க அண்ணன் கார் ரிப்பேர் பண்ற வேலை தான் பாக்குறாரு. ஆனா அவர் இப்போ வெளியூர் போயிருக்காரு. உங்க அண்ணன் எப்போ வருவாரு? எப்ப வேணாலும் வரலாம். உங்க கார் ரெடி ஆகுற வரைக்கும் நீங்க வேணா இங்க தங்கிட்டு போலாமே. எங்க கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, இங்கேயே தங்கிக்கலாமா? தாராளமா தங்கலாமே. ஓகே
ஏண்டா மீன ராசிக்கு நேரம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொன்னாங்கல்ல, இப்போ ஒர்க் அவுட் ஆகுதுல. ஏய் இங்க பாருடி எங்க சோசி. போனானுங்க இவனுங்க? இந்த இடம்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல. மணி ஏய். எங்கடா இருக்கீங்க? இந்த பக்கம் தான் போனானுங்க. சரி உள்ள போய் பாப்போம். எங்கயாவது இங்க சுத்திட்டு இருப்பானுங்க. இந்த குட் நியூஸ் சாய் கிட்ட உடனே சொல்லணும். ஓகே. என்னடா இங்கே செட்டில் ஆயிட்டீங்களா? ஆமாண்டா, போற போக்குல இங்கேயே செட்டில் ஆயிடும் போல இருக்கு. உனக்கு சொன்னா புரியாது, வா காட்டுறேன். வாங்க. வீடு செமையா இருக்குடா. வாடா. மேடம் மேடம் மேடம், நான் சொன்னேன்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். ஹாய். ஹலோ. பொக்குன்னு போயிடுவாங்களா இல்லையா? இது இங்க மெக்கானிக் ஷாப் எதுவும் இல்லையா? 20 கிலோமீட்டர் போகணுமா? இங்க இருந்து தங்கிட்டு காரை ரெடி பண்ணிட்டு காலையில போலான்னு சொல்றாங்க. சூப்பர். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு ஓகே வச்சிடலாம். நீ எங்க கூப்பிட்டாலும் நான் கண்ணை மூடிட்டு வருவேன் டார்லிங். பப்ளிக் பிளேஸ். மேடம், இப்போ நான் எங்க தங்குறது? நீங்க எங்க வேணாலும் தங்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பண்ணலாமா? நீ உள்ள போமா. டேய் எல்லாரும் போயிட்டா லக்கேஜ் யாரா எடுக்கிறது? டேய் சாய், போ 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 போ. நீ தான்டா போய் எடுக்கணும். என்னால முடியாது, நீ வா துணைக்கு. டேய், நீ தனியா போனா கொண்டு வந்த பலகாரத்தை எல்லாத்தையும் நீயே சாப்பிடலாம். பலகாரமா? சத்தியமா? சினிமா மேல சத்தியமா? அப்ப நான் போறேன். ஓகே, போ. திரும்பி பார்க்காம போ. ரூம் எல்லாம் நல்லா இருக்கு. பயங்கர தூசா இருக்குல்ல? டேய் என்னடா அந்த வீட்ல இருக்கிறவங்க பல வருஷமா ஆயுத பூஜையை கொண்டாடுனதுல போல் இருக்கு. கரெக்ட் மாப்ள. இரு, அந்த மேடம்கிட்ட போய் நான் கேட்டு வந்துடுறேன். இவன் வேற. ச்சே, என்ன இவ்வளவு தூசியா இருக்கு? உட்காரு. இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன பேபி, இந்த இடம் பிடிச்சிருக்கா? இதுங்க வேற ஃபீலிங்ஸ் இந்த கலப்புதுங்க. இடத்துல ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கலாமா? ஐயோ என்ன எல்லா லக்கேஜ் என்ன தூக்க விட்டாங்களே. மேடம் மேடம். கூப்பிட்டீங்களா? ஆமா மேடம். அங்கேயே அவ்வளோ தூசியா இருக்கு, ஏன் அப்படி வச்சிருக்கீங்க? எனக்கு 10 நாளா உடம்பு சரியில்லை, அதான் சரியா க்ளீன் ஓ, பண்ண அப்படியா? உடம்பு சரியில்லையா? ஆமா, சூடா இருக்கு. உங்க கை தாங்க சூடா இருக்கு. எங்க என் கை ஜில்லு இருக்கு, நான் வைக்கிட்டா? தொடப்பக்கட்டை என்னது? அங்க இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஹலோ மேடம், என்ன பண்றீங்க? உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லையா? கொடுங்க, நான் ஐயோ கொடுக்குறேன். இருக்கட்டுங்க, பரவாயில்ல. எங்க எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. டேய், ஐயோ என்னங்க ஆச்சு? பனிக்கரடிக்கு பசி மயக்கங்க. ஷூ, நான் மறந்தே போயிட்டேங்க. நான் போய் உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் ரெடி பண்றேன். நீங்க எப்படிங்க தனியா? நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? நீங்க சாப்பிட மட்டும் வந்தா போதும். சாப்பிட மட்டுமா? உங்க கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. கண்ணு மட்டும் தானே? கண்ணும் அதுக்குள்ள போயிட்டாலே.